இங்க தானே ஆதிரா சவுண்ட் கேட்டுது. என்கிட்ட இருந்து நீ எங்கே தப்பவே முடியாது. இந்த கோட்டையை தாண்டி நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என் கண்ணில் பட்டுட்டல, இனி அவ்வளவுதான். புலி வேட்டைக்கு தானடா போன விக்ரமு, இப்படி மானு துள்ளி குதிச்சு வந்து நிக்குதே. தேவதை மாதிரி இருக்கா. இங்க வய இவன் அங்க பார்த்தோமே, அவன் தானே? ஐயோ, இப்ப என்ன பண்ண? தேன்மொழியா? அப்போ இவளுக்கும் தேன்மொழிக்கு என்ன சம்பந்தம்? தேன்மொழிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தேன்மொழி, இங்க வா, உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ யாரு? அது வந்து அது பயப்படாத, இங்க வாய, கிட்ட வாய. அது நான் போணும். எங்கன்னு சொல்லி நானே கொண்டு விட்டுருதேன். நான் போணும். வீட்டுக்கு தானே, போயிடலாம். அங்க யாரும் இல்ல, நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். எப்படி தப்பிச்சு போக? உன் பேர் என்ன பேரு? நீ எனக்கு விக்கி கூட வந்தவா தானே? அப்படின்னா சிவா வீட்டுக்கு தானே, நான் கொண்டு விட்டுருதேன். இங்க வா, இப்படி கூட தான் போகணும். போலாமா? அது அது வந்து பயப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நம்பி வரலாம், என் கூட நம்பி வரலாம். பின்னாடிதான் இப்படியே போனா வந்துடும். என்ன? பெரிய வீடு இருக்கு, உள்ள யாரும் இல்ல, ஃப்ரெண்டு வீடு தான். தெரியாம வந்து சிக்கிருக்கனே, இப்ப என்ன பண்ண? இங்க யாருமே இல்ல, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? பேர் என்னன்னு கேட்ட. இப்ப நான் கேது எப்படி தப்பிக்க? என்ன பண்ண? விக்ரம், உன்னை அடிச்சுக்க இந்த உலகத்துல எவனும் பிறக்கலடா. அதிர்ஷ்டக்காரன்டா. சபா யபா, அந்த கிறுக்கு பையகிட்ட என்ன தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டே. அப்போ தேன்மொழி இப்படிதான் மாட்டிருக்காளா? அப்படின்னா இப்ப நான் எப்படி வெளியில போக? ஆமா, அந்த பிள்ளைங்க பாய்ந்தது இவனுக்கு தானா? ஐயோ, இது தெரியாம அந்த பிள்ளைங்களை வர அனுப்பி விட்டுட்டேன்னா அந்த பிள்ளைங்க எந்தவாது ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்தி இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, தேன்மொழி எங்க மாட்டிருக்கான்னு தெரியலையே. அவ கூட இருந்தவாது ஏதாவது 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். இப்ப நான் அவளை எப்படி பார்க்க? தேன்மொழி, 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 தேன்மொழி. ஏய், எங்க இருக்க? அத்தி, இவன் வேற ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானே. இப்ப நான் என்ன பண்ண? ஆதிரா, ஆதிரா. ஐயோ, இவனை தேன்மொழி எங்க போய் கண்டுபிடிக்க? இவ குரல் எங்க கேக்குன்னு தெரிய மாட்டேங்குதே. அம்மா, இதெல்லாம் யார் வீடு? இப்படி திறந்து கிடக்கு. என்னடி 2 பேரும் தண்ணியா காட்டிட்டு இருக்கீங்க? எங்க சுத்தினாலும் இங்கதான் சுத்த முடியும். இதை விட்டு நீங்க 2 பேரும் வெளியிலே போக முடியாது. கேட்டோ பூட்டிட்டேன். எப்படி இந்த விக்ரம் நீங்க 2 பேரும் தப்பிக்கீங்கன்னு பாக்குறேன். அன்னைக்கு விட்டு ஒட்டுமொத்த கௌரவமும் என் கையில. ஐயோ, என்ன தாண்டி இங்க போயிடலான்னு பார்த்தா இவன் இதுலயே நிக்கிறானே. ஐயோ, இந்த இடத்தை தாண்டி தானே வெளியில போக முடியும். இவனை கரெக்டா நிக்கிறானே. இந்த இடத்தை மட்டும் தாண்டிட்டேன், நான் வெளியில போயிடுவேன். வெளியில போயிட்டா எப்படி யாரையாவது கூட்டிட்டு வந்துடலாம். எப்படி வெளியில போக? நான் இவன் கண்ணில் இப்போதைக்கு படக்கூடாது. இவனை அடிச்சு போட்டு உங்களை கூட்டு போது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. இப்ப நான் இவன் கண்ணில் படக்கூடாது. அப்படியே பின்னாடி வாங்க. தெரியும், குரல் கட்டுது, ஆளை பார்க்க முடியல. சரி, நீங்க வாங்க, உங்களை வெளியில அனுப்பிடுறேன். ஆனந்தி எங்க? எங்க இல்லையா? அப்படின்னா தெரியாதா? 3 பேர் ஒன்னாதான் வந்தீங்க.
என்னவா இவன் விரட்டிட்டு வந்தா, அதனால நான் இங்க வந்தேன். வேற பார்த்தா ஆதிரா உள்ள வந்திருக்கா. சரி சரி அப்படியே வாங்க. சரி நீங்க இங்க நில்லுங்க, நான் வெளியில கூட்டிட்டு போறேன். உள்ள வர முடியாது. அப்புறம் நான் வெளில போய்க்கலாம். சரி, மத ஆதிரா போய் பாருங்க. சரி. எங்க போனா? ஏய் தேவலி வந்துட்டா. நீங்க அந்த கட்டிலுக்கு நான் ஒளிஞ்சுக்கோங்க, நான் வரேன். என்னது? வேற வழி இல்ல, ஒளிஞ்சுக்கோங்க. என்ன 2 பேரும் தண்ணியா கொட்டிட்டு இருக்கீங்க? இந்த விக்ரம் விளையாடுற வரைக்கும் தான் விளையாடுவான். ஆனா போதும், ஓடி பிடிச்சு விளையாண்டதெல்லாம் போதும். ஒழுங்க பக்கத்துல வந்துரு. ஐயோ, நானா புடிச்சேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ வந்து என் கூட ஜீப்ல ஏறு, அது உனக்கு நல்லது. நானா புடிச்சு இழுத்துட்டு போனேன், ஊரே வேடிக்கை பார்க்கும். பிறகு நீ காலத்துக்கும் கிசர் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாது. ஐயா, என்ன இப்படி விரட்டா? அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போயிடுவேன். ஒழுங்கா ஜீப்ல வந்து யாரு? அத்தி இங்கே நிக்கிறா. ஆதிரா, கீழே உட்காரு. இவளு இங்கதான் இருக்காளா? அத்தி செத்த. நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்தேன். விரட்டிட்டு வந்துட்டா. பயப்படாத, நாம இங்கிருந்து போயிடலாம். எங்க அந்த வில்லன் அங்க நிக்கிறானே. பொண்ணு வந்தாச்சு. என்ன சொல்ற? அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பயம்? இல்ல, இவன் கண்ணுல படக்கூடாதான். பாரு, அது வரைக்கும் உன் புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் போட்டு தட்டி வை. அறவே கடுத்தனமா எதையும் பண்ணிராத. சின்ன அறவே கடனை சொன்னேன். இங்க இருந்து உன் வாயாலே மாட்டிக்குவேன். நான் போறேன். தேன்மொழி, கேட்டு தெரியல இருக்கு, போயிரு. அவன் வந்துட்டா. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஆதிரா உள்ள இருக்கா. நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் போயிரு. சரி. ஐயோ, அவன் வந்துட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்ண? இங்க வந்துருங்க. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு பயமா இருக்குது. பயப்படாதீங்க, அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பயப்படாம இல்லைங்க. அவன் நான் பாக்குறேன். அப்படியே பார்த்தாலும் பிரச்சனை இல்ல, நீங்க தைரியமா நில்லுங்க, பாத்துக்கலாம். ரொம்ப பயமா இருக்குது. ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேன்மொழி அவங்க பக்கத்துல போய் நிக்கிறா. ஆத்தி, என்ன பக்கத்துல நிக்கிறா. நான் நிப்பேன். என்ன எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. அப்படி என்ன தாண்டி எங்க போயிட முடியும்? என்ன இவ்வளவு பக்கத்துல நிக்கிறாங்க, என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே. தேன்மொழி, ஆத்தி, இந்த வில்லன் அங்கதான் நிக்கிறானா? இது தெரியாம நான் வேற. தேன்மொழி, இங்கோடி போயிடலாம் வா. எங்க? அங்க ஆதிராவை பாருங்க. ஆதிராவா? கோவத்துல நிக்கிறா. ஐயோ, மாட்டேன். பக்கத்துல போய் நில்லுங்க. அடறவே காடு. ஐயோ, இவ வேற. இத பார்த்தனா இவன் கண்ணுல பட்டுவான். தேன்மொழி, சீக்கிரம் வா. எங்க? நானும் வருவேன். கொஞ்சம் மட்டும் திரும்பி பார்த்தா நான் செத்தேன். என்ன காப்பாத்தாமல போறீங்க? உங்களை நம்பி ஆதிரா, நான் பேச மாட்டேன். உன்கிட்ட என்ன பேச்சுவாத? ஒழுங்க வந்துரு. மாட்டேன். 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 உன்கிட்ட என்ன பேச்சுவாத? நான் வரமாட்டேன். சத்தம் போடாத. நான் போக மாட்டேன். இந்த நிலைமையில கூட இவ பண்றத பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. எனக்கே கோவமா வருது. பிடிவாதம் பிடிக்காம ஒழுங்க வீட்டுக்கு போ. ஆதிரா, சீக்கிரம் வா. நீங்க எங்க இருக்கீங்க? அது சொல்றேன், நீ சீக்கிரம் போ. இல்ல, நான் இங்கதான் நிப்பேன். பிடிவாதம் பிடிக்காம போ. என்ன நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவன் நம்ம குடும்பமானத்தை வாங்குறதுக்காக வலை வீசி தேடிட்டு இருக்கா. இவ என்ன காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கா? சிரிச்சிட்டு இருக்கீங்க. பயம் இருந்தா இப்படி பேசுவாளா? அடுத்ததா பயம் இல்லையே, விடுங்க. சரி, நீங்க தப்பிச்சு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தி வேற காணோம், நான் பாத்துட்டு வரேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரியான நேரத்துக்கு வந்தீங்க.
இல்ல என்ன இருக்குது, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. சரி. அவங்க எல்லாரும் உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போங்க. ஆதியா வாரியா என்ன? நான் வரல. சரி, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க கிளம்புங்க. நல்ல ஆளு தாண்டி நீ. அது எப்படி இவளுக்குன்னே அமையுமோ? சரி, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி பரவாயில்ல, நீ கிளம்பு. வீட்டுக்கு வாடி, உனக்கு அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. நான் ஒன்னும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லல. அதான் சொல்லிட்டல, கிளம்பு. அவளை போ சொல்லுங்க. பொறாம பிடிச்சாலே பொறாம இருக்கலாம், அதுக்காக இந்த அளவுக்கா? இப்ப கூட சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்க போக வேண்டியதானே? ஆனந்திய காப்பாத்த வேண்டி இருக்குல்ல, என்னாலதான் முடியும். உன்னால? ஆமா. சரி, காப்பாத்திரு, நான் கிளம்பட்டா? இத நீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை சேர்ந்து தட்டினாதான் ஓசை வரும். நான் ஒத்தையில காப்பாத்திடுவேன். ஆனா நீங்க கூட இருந்தீங்கன்னா ஈஸியா காப்பாத்திடலாம். அதுக்கு தான் சொன்னேன். நல்ல பேச்சு திறமை. இல்ல. அம்மா, இங்க எதுக்கு வந்து சிட்டுன? அது பேசுற இடமா இது? சீக்கிரம் ஆனந்திய காப்பாத்தணும். சரி, இங்க எதுக்கு நீ வந்த? நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? அதான் காப்பாத்தியாச்சுல, விடுங்களே. இதே மாதிரி இனிமேலும் வந்தேன்னு வச்சுக்க. வரதா? கனவுல கூட வர மாட்டேன். ஐயோ, ரொம்ப பயந்துட்டியா? அவ என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? என்ன பேசுனா? கிட்ட வாயேன், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு கொச்சியா பேசினான். உன்னை விட்டுட்டு தான் போகணும்னு நினைச்சேன். இவகிட்ட நீ பேசுனியா? என்னாச்சுடி? நீ வீட்டுக்கு போ, எனக்கு சின்ன வேலை இருக்குது. நான் போக மாட்டேன். வீட்டுக்கு போன சொன்ன. அவ எனக்கு சொந்தமானவ, அவட்ட நீ அசிங்கமா பேசிருக்க. டேய், விட மாட்டேன். டேய் விக்ரம், என்னடா உன்கிட்டலாம் பேச்சுவார்த்தை ஆகாது. பொண்ணு என்னையாச்சு தள்ளி இன்னொரு வாட்டி என் குடும்பத்து மேல உன் கண்ணு பட்டுது. எதுடா உன் குடும்பம் பார்த்தல நீ? இதுதான் நீ அவளை பார்க்கறது கடைசியா இருக்கணும். அப்படின்னா தொலைச்சிருவேன். அப்படின்னா இவளை தொட்டா இவன் வெளியில வருவான். அப்போ உன் தோல்வி இவா கிட்டதான் இருக்கு, அப்படித்தானே? நான் உன்னை நம்பலடா. பொண்ணு சித்தியா விழுந்திருக்க. இது போதும்டா எனக்கு. உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். தனிப்பட அமைச்சு வச்சு தேடிட்டு இருக்காங்க. அசால்ட்ட வந்திருக்கான். இவளுக்காக வந்திருக்கான்னா அப்ப இவளுக்காக என்ன வேணாலும் செய்வான் பொழுக்க. இது போதும்டா எனக்கு. இனி என் டார்கெட் இவதான்டா. இவ யாரு, என்ன, எப்படின்னு கண்டு பிடிக்கிற, இவளை தூக்குற. நான் அண்ணன் கிளிக்க வேண்டியவன் நினைச்சுதான் தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போதானே தெரியுது இவ உனக்கு ரொம்ப வேண்டியவானு. இவளுக்காக என்ன வேணாலும் செய்வான் பொழுக்க. இது போதாது எனக்கு. பொண்ணு துற தோல்வி இவ கையில தான் இருந்திருக்கு. என்னடா யாருமே ஜெயிக்க முடியாதவன் நினைச்சேன். உனக்கும் தோல்வி இருக்குடா. தூக்குற, உன்னை தோக்கடிக்கிற. உன்னை விட்டா அந்த விக்ரம் எங்களை தூக்குல ஏத்திடுவான். உன்னை புடிச்சு கொடுத்துட்டா நாங்க உசுர் வாழணும். ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, என்ன விட்டுங்க அண்ணா, என்ன விட்டுங்க அண்ணா. என்னங்க? என்னடா பாச்சி, தூக்குடா. இல்ல இல்ல. வந்துருமா, வந்துரு வந்துரு. மாட்டேன் ப்ளீஸ் அண்ணா. சீக்கிரம் தூக்குடா, யாராவது. இப்போ தூக்கிட்டேன். கமிஷனர்டா. எங்க தொடுங்க பாப்பா, தொடுங்கடா. எங்க வீட்டு மருமக்க மருமனை கைய வச்சிருவேன். தூக்கிடுவேண்ணா, தூக்கு பாப்பா. அன்னைக்கு வீட்டு மருமக அழக்கூடாது. நாங்க இல்ல சார், அந்த விக்ரம் தான் சார் தூக்க சொன்னா. அவனையே தூக்குறேன். இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டால, அவனையே தூக்குறேன். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார். எங்க வீட்டு பிள்ளை தூக்கி வேணல, தூக்கு பாப்போம். தூக்குடா.
கமிஷனர் சார், சாரி சார். தொலைச்சு எங்க வீட்டு பொண்ணு இனி தொடர்ந்து எவனாவது நினைச்சீங்க உசுரோட இருக்க முடியாது. தொடர்ந்து கூட நினைக்கப்படக்கூடாடா. இனி அந்த விக்ரமுக்கு இருக்குது. ஏண்டா அன்னைக்கு நீ குடும்பத்து பெண்கள் மேல கைய வச்சோன்னு நினைச்சு சாகணும். அப்படி பண்ணுவான்டா இந்த கிசாரே. தைரியமா இருமா, அப்படி எல்லாம் விட்டுற மாட்டோம். பொண்ணு தர நீ ஏமா கண்ணை கசக்கிட்டு இருக்க? நாங்க இத்தனை பேர் இருக்கோம், அப்படி விட்டுருவோமா என்ன? உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அது நிறைவேற்ற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. சரி பொண்ணு தர, நீ சீக்கிரம் கிளம்பு. சரி இவங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. தேன்மொழியும் ஆதிரம் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் விக்ரம் வரட்டிருக்கான். அதான் ஊருக்குள்ள 2வது தடவை ஒரு பெரிய வீடு இருக்குது. ஆமா, அங்க ஒளிஞ்சிருக்காங்க, மடக்கிட்டான். என்ன சொல்றீங்க விக்ரம்? ஏய் சொல்ல கேளு. ஏய் இப்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு. ஐயோ மாமா. வாமா, ஒண்ணு இல்ல. சரி வா. சரி இரு, நான் விக்கிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க மாமா. ஆதிராவும் தேவனி பத்திரமா இருக்காங்கல்ல? பத்திரமா இருக்காங்க, வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன்.